அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத் ஃபகத் ஸல்லல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்களே உங்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பணியை நம்முடைய சகோதரி செய்து இத்தனை வருடங்களாக கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக செய்து அதனுடைய முதலாம் ஆண்டு விழாவில் நம் அனைவரும் இன்று அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாவினுடைய ஆரம்பம் அப்படின்னும் போது கண்டிப்பாக இக்ரா மதரசாவையும் நம்ம ஞாபகப்படுத்தி ஆகணும். காசிம் இஸ்மாயில் என்கின்ற ஆஜப்பா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு 2018 நாங்கள் அப்போ தான் ஆலிமா கோர்ஸ் முடிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ பட்டம் கூட வாங்கலை. அப்போ ஆஜப்பா என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு மக்தப் மதரசா ஆரம்பிக்கலாமா, சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஊரில் மதரசா இருக்குது. வயது வந்த பெண்கள், குடும்ப பெண்கள் எவ்வளோ பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்கலாம், இல்லை தெரிஞ்சால் கூட ஒரு உச்சரிப்போட தஜ்வீத் சட்டத்தோடு ஓத தெரியாமல் இருக்கலாம், அதை நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு தான் நாங்கள் 2018 மார்ச்சில் ஃபஸ்ட்டு அந்த மதரசாவை ஆரம்பித்தோம். முதல்ல நான் மதரசாவுக்கு போகும்போது எனக்கு முதல்ல அங்கே அறிமுகமான சகோதரி நம்முடைய சகோதரி சலீமா அவர்கள் தான். எனக்கும் கொஞ்சம் அந்த கூட்டனாலே கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போதுமே. அவங்க தான் எனக்கு இல்லை நீ இவ்வளோ ஓதி படிச்சிருக்க, அதை அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு எப்போதுமே பயப்படக்கூடாதுன்னு சொல்லி அன்னையிலேருந்து ஆரம்பித்தது. நாங்கள் ஒரு மதரசாவில் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஆரம்பித்து ஓதி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சொல்லப்போனால் வந்தவங்களில் பாதி பேருக்கு மேலே நல்ல உச்சரிப்போட அழகாக தான் ஓத ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்களுக்கு அடுத்த கட்டமாக நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது. நம்முடைய மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோன்னு சொன்னாங்கன்றதுக்காக நாங்கள் அதுக்கப்புறம் முபல்லிகா கோர்ஸ் ஆரம்பித்து அதையும் நடத்திட்டு இந்த மக்தப் மதரசாவும் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் நாங்கள் அதை சொல்லி கொடுத்துருப்போம். நானும் என்னுடைய ஒரு சக ஆசிரியை ஹசீனா ஆலிமா அவங்களும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாங்கள் போயிட்டாலும் அந்த மதரசாவை அவ்வளோ பேர் எங்ககிட்ட ஓதுனாங்க. கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேலே அந்த ஃபஸ்ட் இயர் முபல்லிகா கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சகோதரி சலீமா அவர்கள் தான். அவங்களுக்கு அப்போலேருந்து ஒரு ஆர்வம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. எப்போதுமே சொல்லுவாங்க, நம்ம எதையுமே ஒரு முறைப்படி கண்டிப்பாக இதை கொண்டு போகணும் சபானா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் உள்ள பரிசு தான் இன்றைக்கி இந்த மதரசத்துல் முபீன் அப்படின்றத சொல்லணும். அல்லாஹு தாலா அவங்களுக்கு இந்த வளர்ச்சியை மேலும் மேலும் நான் பரக்கத்தை ஆக்கி வைக்கணும். அப்படி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு நான் நம்ம இப்போ நான் அவங்கள்ட்டேருந்து நிறைய கற்றுக்கிற மாதிரி அவங்க என்ன ஒரு ஆசிரியை அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. நாங்கள் கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்துருப்போம் சொல்லப்போனால். அவங்களுடைய முயற்சி அதுக்கப்புறமா அவங்க ஒரு 1 இயராக ஆன்லைனில் தஜ்வீத் கற்றுக்கிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு முறைப்படியாக நான் சொல்லி கொடுக்கணுன்றது என்கிட்டயே சொல்லுவாங்க, இதை இப்படி தானே உச்சரிக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அவங்களும் எனக்கு ஒரு ஆசிரியராக தான் இருந்திருக்காங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மாறி இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு இப்போ ஒரு ஆர்வம் வந்திருக்கு. எங்கள் ஊர்லேயும் நான் இப்போ கல்யாணம் முடிஞ்சு வேறு ஊருக்கு போயிட்டேன். அங்கேயும் இதே மாதிரி ஒரு மக்தப் மதரசா ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் நடத்தணுன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி மதரசாக்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும், நீங்களும் சரி கற்றுக்கணும். நிறையா மார்க்க கல்வி எல்லாருமே தொலபுல் முஸ்லீம் எல்லாருக்கு மேலுமே ஒரு அலல் முஸ்லீம் எல்லார் மேலுமே கடமையாக இருக்குது கல்வியை தேடுறது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி மார்க்க கல்வியை கற்றுக்கிறதுல ஆர்வம் காட்டணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம ரமலானை முன்னோக்கி காத்துட்ருக்கோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் யார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நம்முடைய முந்தைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.
இந்த வரக்கூடிய ரமலானை நம்மளுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக மாற்றிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.